அண்மை செய்தி. தமிழக வெற்றி கழகத்தின் கொடி நாளை அறிமுகப்படுத்தப்படும் என்று விஜய் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியானது கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டிருந்தது. இந்த கட்சியின் கொடி நாளை அறிமுகப்படுத்தப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம் என்று இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். நாளை ஆகஸ்ட் 22ஆம் தேதி 9 மணி அளவில் கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அந்த கட்சியின் கொடியுடன் கட்சியின் பாடலும் அறிமுகப்படுத்தப்படும் என்று தற்போது சமூக வலைதளத்தில் அறிக்கையாக வெளியிட்டுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் என்றும் தமிழ்நாடு சிறக்கும் என்றும் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நாளை ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்திருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் கடந்த சில நாட்களாக தீவிரமாக நடைபெற்று வந்தது. 2 நாட்களுக்கு முன்பு அந்த ஒத்திகையானதும் பார்க்கப்பட்டிருந்தது. கட்சியின் கொடியானது ஏற்றப்பட்டு அந்த ஒத்திகையானது நடைபெற்றிருந்தது. இந்த சூழலில் நாளை கட்சி கொடி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நிர்வாகிகள் நியமிப்பது போன்ற பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கட்சியின் கொடி, பாடல் மற்றும் மாநாடு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. கட்சியின் மாநாடு தொடர்பான அறிவிப்பு தற்பொழுது வரை வெளியாகாத சூழலில் கட்சியின் கொடியானது மாநாட்டிற்கு முன்பாகவே வெளியிடப்படும் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி நாளை காலை 9 மணி அளவில் கட்சியின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூரில் கட்சியின் கொடியை அக்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அறிமுகப்படுத்துவார் என்றும் இந்த விழாவில் பங்கேற்க பல்வேறு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலருக்கும் அறிவிப்பானது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நாளை மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் கட்சியின் கொடியை கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிக்கையின் வாயிலாக சமூக வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீரக்கொடியை, வெற்றி கொடியை நாளை நம் தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கழக கொடி பாடலை வெளியிட்டு கழக கொடியை ஏற்றி வைக்கும் என்பதை பெருமையுடன் அறிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த அறிக்கையில் நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், இனி தமிழ்நாடு சிறக்கும் என்ற வாசகத்தை தனது அறிக்கையில் பயன்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே தொடர்ந்து பேசப்பட்ட நிலையில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது தற்பொழுது வெளியாக இருக்கிறது. நாளை காலை 9 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அக்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்தில் 40 அடி உயரத்திற்கு வைக்கப்பட்டுள்ள அந்த கம்பத்தில் கட்சியின் கொடியை ஏற்றி தமிழகம் எங்கும் இருந்து வரக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் முன்னில் கட்சி கொடியை ஏற்றி நாளை கட்சி கொடியையும் அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ பாடலையும் அறிமுகப்படுத்துகிறார்.